A sum of rupees 1000 is invested at 8% simple interest per year. Calculate the interest at the end of each year. Do these interests form an AP? If so, find the interest at the end of 30 years making use of this fact. Simple interest calculate பண்ண சொல்லிருக்காங்க. Calculate this interest at the end of each year. Principal கொடுத்துட்டாங்க, interest கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு வருஷத்துக்கும் interest calculate பண்ண சொல்றாங்க. அந்த interest ஒரு ஏபியா ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். அப்படி ஏபியா ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னா 30th இயர்ல இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்க்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். PRT by 100. ஸோ பிரின்சிபல் P is equal to rupees 1000. Rate of interest 8% per year. Formula for simple interest எழுதுறேன். PRT by 100. P is the principal. Principal is 1000. Rate of interest is 8 year. ஒவ்வொரு இயரோட எண்ட்லையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் என்னன்னு பார்க்கலாம். டிவைடட் பை 100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். 2 zeros கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10 into 8 18 வருது. ஸோ rupees 80 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர். T இஸ் தி டைம் இன் இயர் இந்த கொஸ்டின்ல. அப்போ செகண்ட் இயர்னு போடும்போது இந்த T மட்டும் 2 ஆகும். அப்போ தேர்ட் இயர் போகும்போது இந்த T மட்டும் 3 ஆகும். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் அதே தான். எவ்ரி இயர் 1000 rupees இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்கு. ஸோ அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் equal to principal into rate of interest into year. Second year divided by 100. 100 is in the formula. So 10 into 8, 80. 80 into 2, 160. So simple interest at the end of third year அப்படின்னா இங்க 2 இருக்கிற இடத்துல 3 வரப்போகுது. Ten into 8, 80. 80 into 3, 240. Rupees 240. இப்போ இதை வச்சே பாருங்க. Do these interest form an AP ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் தான் ஏபியா ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் இயரோட எண்டில் rupees 18 இருக்கு. செகண்ட் இயர் எண்டில் rupees 160. தேர்ட் இயர் எண்டில் rupees 240. சீரிஸ் என்ன? the series of interest. இன்ட்ரெஸ்டோட சீரிஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் 80 rupees, செகண்ட் 160 rupees, அடுத்து rupees 240. இப்படி போகுது. செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் 80, தேர்ட் டேர்ம் மைனஸ் செகண்ட் டேர்ம் 80. ஸோ அப்போ இந்த சீரிஸ் இஸ் an arithmetic progression. A2 minus A1 is 80, A3 minus A2 is 80. Therefore, the series is an AP. Arithmetic progressionல இருந்துச்சுன்னா find the interest at the end of 30 years. அப்ப அதே ஃபார்முலால PRT by 100 அந்த ஃபார்முலால பதிலா 30 போட்டாலே முடிஞ்சிரும்ல. Therefore, the simple interest at the end of 30 years. Equal to PRT by 100. Principal அதே 30th இயரும் 1000 rupees தான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுதான். இயர் இஸ் 30 டிவைடட் பை 100. 2 zeros கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 80 into 30 இருக்கு. அப்போ இது 2400 அப்படின்னு வருது. ஸோ நமக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க? Do these interest form an AP? If so, find the interest at the end of 30 years. நம்ம இப்போ என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? Simple interest at the end of 30 years is rupees 2400.